Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண அந்த ஒரே ஒரு விஷயம் சார் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அதான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எந்த ஒரு எக்ஸாம் படிக்கும் போதும் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன, அதில் நம்ம என்ன படிக்க போகிறோம், எது நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ அப்படி எக்ஸாம்னா என்ன, அதுக்கு மொத்தம் எத்தனை பேப்பர்ஸ், அது எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், எந்தெந்த போர்ஷன்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ இந்த ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற ரெண்டு இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ட்டு இருக்கும். பேப்பர் 1 அப்படிங்கிறது நம்ம எதனால் கன்சிடர் பண்ணிக்கலாம், டெக்னிக்கல்னு வச்சுக்கலாம். பேப்பர் 1 அப்படிங்கிறது டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பேப்பர்னு வச்சுக்கலாம். இந்த டெக்னிக்கலில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 200 கொஷின்ஸ். 200 கொஷின் 300 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பேப்பர் 2 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஓகேவா? இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறதும் 200 கொஷின்ஸ் தான், 300 மார்க்கு தான். இதில் தமிழ் 100 கொஷின்ஸ், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ். இந்த தமிழ் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவா அப்படின்னா இல்லை, தமிழ் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர். உங்களுக்கு இந்த டிஎன்பிசி ஏஇ பேப்பர் வேலிட் பண்ணுறதுக்கு அது ஒரு எலிஜிபிலிட்டி. தமிழ் நாலேஜ் இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். இதில் மேக்ஸிமம் 40% எடுத்திருந்தா 40 கொஷின் நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு மற்ற எல்லா பேப்பரும் வேலிட் பண்ணுவாங்க. இதில் 40 விட கம்மியாக நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்லையும் சரி ஜிஎஸ்லையும் சரி அவ்வளோதான் ஹை மார்க் நீங்கள் எடுத்தாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க. இதில் மினிமம் 40 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். இது நம்ம நார்மலாக நம்ம ஸ்கூலிங்கில் படிச்சு எல்லாமே தமிழ் மோஸ்ட்லி முடிச்சுட்டு வந்திருப்போம். அதை ஒன்ஸ் கிளான்ஸ் ஓரளவு பிரித்தெழுது சேர்த்தெழுது அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இலக்கணம் பேஸ் சின்னது இல்லை வாக்கியங்களை ஆர்டராக கொடுத்து அதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்கியங்கள் தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த கொஷின்ஸை 1 or 2 டைம்ஸ் தெளிவாக ரீட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம 40 கொஷின் தாராளமாக போகலாம். அதனால் அதை குறித்து ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்தளவு 100 கொஷின்ஸ். இந்த ரெண்டு மட்டும்தான், இந்த 200 கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த 100 கொஷின், இந்த 300 கொஷின்ஸ் தான் நமக்கு டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்படிஷன் ஸ்கோரிங் ஏரியா. ஓகேவா? இந்த 300 கொஷின்ஸ்க்கு 450 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த 300 கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஓவரால் அடுத்த கவுன்சிலிங் கூப்பிட்றது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த ப்ராசஸ் நமக்கு போகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பேப்பர் 2 ஜிஎஸ் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் பேஸில் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம நார்மலாக கொஷின் பேப்பராக நம்ம கையில் கொடுத்துருவாங்க, ஹார்ட் காப்பியாக கொடுத்துருவாங்க, நம்ம ஷேர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் பேப்பர் அப்படி கிடையாது. டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். 200 கொஷின்ஸுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேஸ்டாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இதுதான் அவுட்லைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த டெக்னிக்கலுக்கு மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸ். ஜேடிஓக்கும் ஏஇக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஜேடிஓ அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ் லெவல் கொஷின்ஸ் இருக்கும். டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அது பேஸ் லெவல் கொஷின்ஸ் இருக்கும். அதே நம்ம ஏஇன்னு போனோம் அப்படின்னா இன்ஜினியரிங் லெவல் டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி சிலபஸில் 1 or 2 டாபிக்ஸ் ஸ்கிப் ஆகும், 1 or 2 டாபிக்ஸ் ஆட் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி கொஷின் பேட்டர்ன் வேரி ஆகுமே தவிர குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் வேரி ஆகும். இதில் ஸ்டேட்மெண்ட்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா அது சிங்கிள் லைன்ஸாக கேட்பாங்க. இல்லை கேட்குற கொஷின்ஸ் பேசிக்காக கேட்குறாங்கன்னா அது கான்செப்டாக கேட்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே இப்போ ஏஇ லெவலுக்கு நம்ம படித்தோம்னா ஜேடிஓ கிளியர் பண்ணுறது ஈஸி. எல்லாருமே என்ன மென்டாலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் நான் ஜேடிஓ தான் கிளியர் பண்ண முடியும், ஏஇ கிளியர் பண்ண முடியாதுன்னு. அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம எந்த வேலை நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஓகேவா? இதாவது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதில் மொத்தம் 10 யூனிட் இருக்கும். இந்த 10 யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத அவங்களே நம்ம டிஎன்பிசி போர்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது அது நம்ம கிளாஸ்க்குள்ளே உள்ளே போகும்போது பார்க்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2க்கும் எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரியில் ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் போர்ஷன்ஸில் எவ்வளோ, ஆப்டிடியூட் எவ்வளோ, அதுலேயே இந்த 100 கொஷின்ஸில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா 25 கொஷின்ஸ் மேக்ஸ் போர்ஷன், ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் 75 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு நார்மலாக ஜிஎஸ் போர்ஷனில் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 75 கொஷின்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு நார்மலாக நம்ம எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தெரிஞ்சுட்டு நம்ம உள்ளே போனால் தான் எந்த மாதிரி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட் தெரியும். ஓகேவா? இப்போ போகலாம். இப்போ நம்ம ஜோஸ் வெற்றியாளன் பேட்ச்
இந்த ஏப்ரல் 15 வந்து ஜோஸ் வெற்றியாளன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அந்த பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெற்றியாளன் பேட்ச்னா என்ன, அதில் எந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான். இது ஜஸ்ட் வந்து 90 டேஸ் பிளான் தான். அந்த 90 நாளில் எப்படி ப்ராப்பராக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். 90 டேஸில் எல்லாருமே கொஸ்டின் கேட்கலாம், 90 டேஸில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா சார்? தாராளமாக முடியும். நம்ம படிக்கிற விதத்தை பொறுத்து தான். இப்போ ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு நாலேஜ் எதுவுமே இல்லை, நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் எல்லா மெட்டீரியல்ஸும் ரெஃபர் பண்ணணும், எல்லா பிஒய்க்யூஸும் ரெஃபர் பண்ணணும், அந்த மெட்டீரியல்ஸை ஹேண்ட் ரிட் நோட்டாக மாற்றணும், அந்த ஹேண்ட் ரிட் நோட்டை ஸ்மார்ட் நோட்டாக மாற்றணும், அது பிஒய்க்யூக்கான நான் சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லாமே கம்பைண்டாக இருந்து நம்ம தேடுறதுக்கான டைம் டியூரேஷன் இருக்குங்களா, அதுதான் நமக்கு அதிகமாகும். அந்த டைம் டியூரேஷன் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்ன தேவை, அந்த டாபிக் ரிலேட்டட் என்ன பிஓக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக காம்படி எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு 3 விஷயம் தான். அந்த 3 விஷயத்தை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஒன்று வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்வேங்னு எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். சர்வேங்கில் ஒரு 10 டாபிக் இருக்குது, அதில் ஒரு டாபிக் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு செயின் சர்வேங்னு எடுத்துக்கலாம். அந்த செயின் சர்வேங்கிற டாப்பிக்கை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஓனாக நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு புக்ஸில் எடுப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹேண்ட் நோட்ஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுவேன். அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என் ஓன் ஹேண்ட் நோட்ஸாக நான் மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் நோட்ஸாக மாற்றணும், ஆர் மைண்ட் மேப்பாக நான் மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அதை பிஒய்க்யூவில் கொடுத்துருக்காங்களா, நம்ம எடுத்த நோட்ஸு பிஒய்க்யூவில் எனக்கு கம்பேர் பண்ணணும், பிஒய்க்யூ கொஷின் சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த 10 வருஷம் கொஷின் பேப்பர்லையும் செயின் சர்வே கொஷின்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நான் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் படித்ததுக்கும் அந்த பிஒய்க்யூக்கும் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நான் அதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு டாபிக் அப்படிங்க உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது ரிலேட்டடான அது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் முடித்தோம் சொன்னா ஒரு டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி 80 90 டாபிக்ஸ் வந்து ஏஐக்கு வந்து ஏஐ ஜேடிஓக்கு இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக எந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக இருக்கும். இங்கே நார்மலாக கிளாஸஸே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் உங்களுக்கு யூனிட் 1ல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ பிரிக்கு ஸ்டோனு அந்த மாதிரி ஒரு டாப்பிக்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான், ஒரு டாபிக் மேலே உங்களுக்கு பேர்டன் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு டாப்பிக்லையும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கம்பைண்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து டெய்லி டெஸ்டர்ஸ். இப்போ எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் காலையில் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த டாபிக் முடித்த உடனே அதில் அடுத்து ஒரு செஷன் 2 செஷன் இருக்கும். மார்னிங் 1.5 hours கிளாஸு, பேலன்ஸ் ஒரு ½ hour வந்து உங்களுக்கு பிஒய்க்யூ செஷன் இருக்கும். பிஒய்க்யூ செஷன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் பிரிக்குன்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா பிரிக்கை 1.5 hours உங்களுக்கு கிளாஸு என்னென்ன தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ½ hourல பிஒய்க்யூ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தது இது உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ண தான் அந்த ½ hour செஷன். அந்த செஷன் முடிஞ்சா அதுதான் அன்றைக்கி ஃபுல் டேயில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக அந்த டாப்பிக் ரிவைஸ் பண்ணிடணும். பிரிக்குன்னு எடுத்தோன்னா பிரிக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு எவ்ரிடே டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது 2 டெஸ்ட் இருக்கும். ஒன்று மேக்ஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்டு. இந்த டெக்னிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்ரிடே 6 o'clock ஷார்ப்பாக உங்கள் குரூப்பில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். காலையில் என்ன டாபிக் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அது என்ன பிஒய்க்கு நீங்கள் சால்வ் பண்ணீங்களோ அதே டாப்பிக்லேருந்து ஈவினிங் வந்து 15 to 20 கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3 விஷயம் தான். காலையில் டாபிக் படித்தாச்சு, நோட்ஸ் எடுத்து மைண்ட் மேப்பும் போட்டாச்சு, அதை பிஒய்க்யூவாக சால்வ் பண்ணியாச்சு. பிஒய்க்யூ சால்வ் பண்ணி ஈவினிங் வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஈவினிங் டெஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு டாபிக் கம்ப்ளீட்டடா. இதே மாதிரி தான் நம்ம 90 days ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம காம்படி எக்ஸாம் பொறுத்தளவு ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவை தான். அந்த ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. நம்ம எல்லாருமே நினைப்போம் இவ்வளோ வாஸ்ட் சிலபஸாக இருக்குது, 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தது இந்த ஒரு 90 நாளில் படிக்க முடியுமா அப்படிங்கிறத கொஷின்ஸ் எல்லாருக்குமே வரும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்க தான் செஞ்சு படிக்க முடியும், தாராளமாக படிக்க முடியும். 4 வருஷம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், படித்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணும்போது ஒரு சில டேட்டாஸ் நமக்கு மறக்கும். ஒரு சில டேட்டாஸ் இப்போ பிரிக் அப்படின்னா எல்லாத்தையும் தெரியாமல் இருக்குமா? சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு யாருக்கும் பிரிக் தெரியாமல் இருக்குமா? செயின் சர்வே காம்பஸ் சர்வே தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் பார்த்த விஷயங்களை ஒன்ஸ் நம்ம சொல்லும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஆர்டரில் நம்ம படிச்சோன்னா முதல் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம், பிஒய்க்கு சால்வ் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின். இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு 90 days போகுது. இந்த ஆர்டரை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல, கண்டிப்பாக ஏஐ கிளியர் பண்ணுவீங்க. நான் சொல்ல இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்மார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் நோட் பிஒய்க்கு ஷீட்ஸு, ஃபார்முலா ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தா போதும். இதுதான் இந்த ஆர்டரில் உங்களுக்கு டெய்லி சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ், டெய்லி கிளாஸ் போகும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டுமே வந்து என்ன அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. அந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்மளை ரிவைஸ் பண்ண சொன்னால் நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ண மாட்டோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாரம் நடத்துனது ஃபுல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அவங்களுக்கு வந்து சண்டே ஈவினிங் 6 o'clock வந்து ஷார்ப்பாக அவங்க டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரெகுலராக போகும்போது டெய்லி படிக்கிறோம்,
அது டெஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து எல்லாத்தையும் பண்ணி சாட்டர்டே உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டே டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதுதான் உங்கள் ஃபுல் டே ஒர்க்கு. இதை 90 டேஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? அதுக்கடுத்து வீக்லி டெஸ்ட்டு, அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்னால் ஓவராக சிலபஸ் எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டு சிலபஸ் டைம் டேபிள் போட்டதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 90 டேஸ் பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் 3 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜூலை 15 90 டேஸ் பிளான் முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 15 டேஸ் இருக்கா, அதை சப்ஜெக்ட் வைஸாக மூவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு, அதை அதுலேருந்து ஒரு 200 கொஷின் ஃபுல்லாகவே படிக்க சொல்லி டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கு. இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. அந்த 90 டேஸ் உங்களால் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்பா. அதுக்கடுத்து பிஒய்கே ஷீட்ஸ் சொல்லியாச்சு. ஃபார்முலா ஷீட் டெய்லியுமே காலையில் ஃபார்முலா ஷீட்ஸ் ஒன்று கொடுத்து அதை படித்து அதுக்குமே டெஸ்ட் தனியாக வைப்பாங்க. ஓகேவா? கிளாஸ் வந்து April 15 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அட்மிஷன்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அட்மிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஷெடியூல் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. மொத்தம் நம்ம என்ன கிளாஸஸ் 10 யூனிட் இதுதான். தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ராக்டிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். 2வது இன்ஜினியரிங் சர்வே. 3வது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். 4வது ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். 5வது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். 6வது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். 7வது டிஆர்சி, டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ஸ்டீல், ப்ரீகாஸ்ட் அதெல்லாம் வந்துடும். 8வது ஹைட்ராலிக். 9வது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். 10வது பில்டிங் மெட்டீரியல். இதுதான் நம்ம டெக்னிக்கல் 10 சப்ஜெக்ட்ஸ். இந்த 10 யூனிட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்தோட கிளாஸஸ் உங்களுக்கு தள்ளி போகாது. மேபி உங்களுக்கு அதிகமாக கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம் டியூரேஷனை உங்களுக்கு அதிகப்படுத்துவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இந்த கிளாஸஸ்க்குள்ளே கம்பல்சரி முடிச்சிடுவாங்க. 90 டேஸ் பிளான் 90 டேஸ் தான். அந்த 90 டேஸ் ப்ராப்பராக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், தாண்டி வேறு எதுவும் பார்க்க வேணாம். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனல், டெலகிராம், இன்ஸ்டா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான என்ன அப்டேட்ஸ்னாலுமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஜோஸ் 90 டேஸ் மாஸ்டர் பிளான். ஜோஸ் 90 டேஸ் மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவாக ஃபுல்லாகவே டே 1லேருந்து டே 90 வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் போகுது, எந்த ஆர்டரில் போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து இன்ஜினியரிங் சர்வே ஆரம்பிக்கும். செகண்ட் டே இன்ஜினியரிங் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங். அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் போகும். வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டரில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இந்த ஷெடியூலை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதும். இதை தாண்டி நமக்கு என்ன போகுது, என்ன ஆர்டரில் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்டஸ், யூனிட் வைஸ் ரிவிஷன். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ரிவிஷன். யூனிட் 1 ஃபைனல் ரிவிஷனு, யூனிட் 2 அப்படின்னு 10 யூனிட்டுக்குமே ஃபைனல் ரிவிஷன் தருவாங்க. அதுக்கடுத்து ஏன் நம்ம வெற்றியாளன் பேட்சில், ஜோஸ் வெற்றியாளன் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ஒர்க்கிங் பர்சன் இருப்பீங்க, ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இவங்களோட கிளாஸ் டைமிங்கே நம்ம சூஸ் பண்ணிக்க என்ன அப்படின்னா மார்னிங் 5 o'clock 4:30 நீங்கள் அசம்பிள் ஆகிடணும். 4:30 to 5 o'clock முதல் நாள் நைட்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் அனுப்பிடுவாங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டை படிச்சுட்டு மறுநாள் மார்னிங் 4:30 to 5 o'clock டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து கிளாஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 24/7 ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிள். ரெக்கார்டட் கிளாஸஸ் அமைச்சுன்னா எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸாக வாங்கிட்டு படிப்போம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்காதிங்க. மோஸ்ட்லி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் அது ரெக்கார்டட் கிளாஸாக எடுத்துக்கோங்க. கொடுத்துரும், ரெக்கார்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் லைவ் கிளாஸ் எதுக்காக 5 o'clock ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஏர்லி மார்னிங் செய்யும் போது அந்த ஏர்லி மார்னிங் ருட்டீனாக கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு நாளில் ஒரு 100% ஒர்க் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100% ஒர்க் பண்ணுறோம். அதில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த 5 to or 4 to 8 o'clock பண்ணுறோம்ல, அந்த ஒர்க்கு தான் அந்த டேயில் பண்ண 90% ஒர்க்குக்கு வந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிட் எடுத்து படிக்க போகிறோம். அந்த யூனிட்டை வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன படிக்கணுமோ அதான் மேஜராக படித்த கண்டென்ட்டாக இருக்கும். மற்றபடி டேயில் ஃபுல்லாக உட்காரது ஒரு 10% ஒர்க்கு தான் படிச்சிருப்போம். அதனால தான் ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம். அதே செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க்கிங் பர்சன்ஸ் இருக்கீங்க. அந்த ஒர்க்கிங் பர்சன்னா 5 to 7 உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அந்த 5 to 7 மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னா மேக்ஸிமம் நார்மலாக ஒர்க்கிங் டைம் 9 o'clock தான். நீங்கள் ஒரு 7 o'clock முடிச்சிங்க அப்படின்னா 8 o'clock ப்ரிப்பேர் ஆகி 9 o'clock போயிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து 5 to 7 டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த டைமிங் வந்து அட்டன் பண்ணாலே போதும். அதையும் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் டாபிக் கவர். உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து சிலபஸ் கவர் ஆகும். டாபிக் வைஸ் வந்து பிஒய்க்கு ஷீட்ஸ் தருவாங்க. பிஒய்க்கு ஷீட்ஸ் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாம் சொன்னோம்ல, அந்த பிஒய்க்கு ஒரு டாப்பிக்னா அந்த டாப்பிக்கில் என்ன பிஒய்க்கு இப்போ வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டே 1லேருந்து ஒரு டாபிக் முடிக்கிறாங்கன்னா அதுக்கான பிஒய்க்கு ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
அந்த பிவிகே ஷீட் பிடிஎஃபாகவே உங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வந்து வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸ் எடுக்கிற கண்டென்ட்டை பிடிஎஃபாக அனுப்ப மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். கிளாஸ் எடுக்க போகிறது உங்களுக்கு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் தான். அந்த 1 ஹவர் 1.5 ஹவர்ஸை நீங்கள் பார்த்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதி அது கான்செப்ட் புரிஞ்சு உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். அந்த 1.5 ஹவர்ஸ் கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அந்த பிடிஎஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையே இல்லை. நீங்கள் அந்த 1.5 ஹவர்ஸ் உங்களால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ஏஐ கிளியர் பண்ணுவீங்க. இல்லை என்னால் பண்ண முடியாது சார், என்னால் அந்த பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, நீங்கள் அந்த எடுக்கிற டெசிஷனும் வேஸ்ட்டு. எதுக்காக அப்படிங்கிறத பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. அந்த 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது அதை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்லாங்கில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டன் எழுதினா தான் அது புரியும் தெளிவாக. அதை வந்து நம்ம அந்த 1.5 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 பேஜ் வரும். அது எழுதுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிஒய்க்கு கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம எழுத சொன்னால் அது தப்பு. அந்த பிஒய் கொஷின் ஒரு டாபிக் 35-40 கொஷின் ஒரு ஆப்ஷன்ஸோட அதெல்லாம் உட்காந்து நீங்கள் எழுதணும், அதுக்கெல்லாம் மெட்டீரியல் தரமாட்டேன்னா அதில் வந்து முட்டாள்தனம். அது நான் கண்டிப்பாக வந்து ஒரு டாபிக் முடிஞ்சு அதுக்கான பிஒய்க்கு ஷீட்ஸை அவங்க குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஃபார்முலா ஷீட்டை உங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த இது வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் பார்த்து மட்டும்தான் எழுதணும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி அதை நோட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். மற்ற எல்லாமே உங்களுக்கு பிஒய்க்கு மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பிடிஎஃபாக. ஓகேவாப்பா? அதுக்கடுத்து 100+ ஃபார்முலா ஷீட்ஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி டெஸ்ட்டு டிஸ்கஷன் டெய்லியுமே வந்து உங்கள் டாபிக் முடியுது, ஈவினிங் வந்து டெஸ்ட்டாக வந்து உங்கள் குரூப்பில் வந்து பிடிஎஃப் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லி டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, லாஸ்ட் மினிட் ஃபுல் ரிவிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாஸில் வைக்கும்போது சொல்கிறேன். அது மாதிரி டெய்லி மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். டெய்லியுமே ஈவினிங் 4 o'clock மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு டாபிக் சொல்லிடுவாங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம தங்கமுது சார் அவங்களோட வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வீக்லி வந்து 2 GS டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 2 வாரத்தில் 2 நாள் வந்து அது உங்கள் குரூப்லேயே இன்டிமேட் பண்ணுவாங்க என்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்கப்பா. ஜாயின் பண்ணுற 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லாட்டா வந்து எனக்கு அப்புறமா நான் ஜாயின் பண்ண ஒரு 1 வீக் டைம் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் நேமை கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் நேம் என்ன, எப்போ இயர் ஆஃப் பாஸ்வேர்டு, எப்போ ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி திறனாளிகள் யாராவது இருக்கிறீங்க, இல்லாட்ட விடோஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே 50% ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களுமே நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அந்த என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ஒர்க்கு. உங்களை டெய்லி ஒரு குரூப்பில் ஆட் பண்ண உடனே ஒரு எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ரெஸ்பான்ஸை வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே கம்பல்சரி ஆன்சர் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா கால் பண்ணி உங்களுக்கு என்கொயர் பண்ணுவாங்க. ஓகேவா? நார்மலாக உங்களுக்கு டெய்லி ருட்டீன் மெயின் டாஸ்க்கு இது இல்லாமல் அடிஷ்னல் டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். அது உங்கள் ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு தான் இருக்கும். இது மெயின் டாஸ்க் அப்படின்னா 4:30 to 5 o'clock இந்த ஃபார்முலா ஷீட் கம்பல்சரி பண்ணணும். இந்த ஃபார்முலா ஷீட்ஸ்லேயே வந்து நமக்கு 50% சிலபஸ் கவர் பண்ணிவிடுவோம். எந்த ஆர்டரில் சிலபஸ் இருக்குது, எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற 50% சிலபஸ் கவர் பண்ணுறது இந்த ஃபார்முலா ஷீட் மட்டும்தான். அது இருந்துச்சுனாலே நம்ம 50% சிலபஸ் கவர். ஓகேவா? அதுக்கு அடுத்து 5 to 6:30 அதில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸ் போகும். ஆல்டர்னேட் டேஸ் அஸ் பர் நம்ம ஷெடியூல் படி போகும். அடுத்து 6:30 to 7 o'clock பிஒய்க்கு டிஸ்கஷன். அதுலேருந்து உங்களுக்கு பிஒய்க்கு ஷீட்ஸ் அனுப்பிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அப்படியே கொடுத்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஈவினிங் 4 to 5 ஆக்சுவலாக 4 o'clock கொஸ்டின் பேப்பர் போட்டுருவாங்க. 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸ் டெஸ்ட்டு டாபிக் என்னன்னு சொல்லிடுவாங்க. 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை 5 o'clock நீங்கள் எழுதிடணும். 5 o'clock அதில் ஈவினிங் உங்களுக்கு மேபி ஒர்க் இருக்குது அப்படின்னா ஈவினிங் 8 o'clock நீங்கள் எழுதி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிக்கணும் குரூப்பில். அதுக்கடுத்து ஈவினிங் 6 to 7 வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்டு. அன்றைக்கி என்ன டாபிக் மார்னிங் பார்க்குறீங்களோ அதுக்கான டாபிக் இருக்கும். இந்த 2 டைமிங் அப்படிங்கிறது நார்மல் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இது அட்டன் பண்ண முடியலை, அந்த டைமில் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு நைட்டு 9 o'clock எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் குரூப்பில். அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஏன் அப்டேட் பண்ணல, ஏன் இன்றைக்கி படிக்க முடியல அப்படிங்கிறத எனக்கு ரீசன் சொல்லியிருக்கணும். ரீசன் சொல்லலை அப்படின்னா குரூப்லேருந்து லெஃப்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் அவங்க அமௌண்ட் கொடுத்து கூட லெஃப்ட் பண்ணிடுவாங்க. அது பேமெண்ட் வந்து இஷ்யூ இல்லைப்பா. நீங்கள் வந்து இந்த 90 days என்ன நம்பி வரீங்க, அந்த நம்பி வந்த ஹோப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும் மோட்டிவில் இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் என்னால் 90 days பண்ண முடியும் சார், நீங்கள் சொல்கிறது என்னால் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது மேக்ஸிமம் 4 to 5 hours தான். அந்த 5 hours எஃபெக்டிவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதை தாண்டி வேறு இதில் எல்லாம் சொல்லுவாங்க சார் 60 நாளில் கிளியர் பண்ணலாம்.
90 டேஸில் சொல்கிற பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணனா ஏன் வந்து கேளுங்க. அதுக்கடுத்து 8 to 9 PM வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டு வீக்லி 2 days வந்து இருக்கும். என்ன டாபிக்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேப்பா, இதான் நார்மலாக நம்ம ஜோஸ் வெற்றியாளன் பேட்சில் வந்து ஃபுல் டீட்டெயில். இது ஏதாவது உங்களுக்கு தெரியணும், ஏதாவது டவுட்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக என்னால் படிக்க முடியும், நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும், நான் அடுத்த லெவல் போகணும், நான் டிஎன்பிசிஐ கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கான கைடன்ஸ், ஃபுல் எஃபர்ட் நாங்கள் போட ரெடியாக இருக்கோம். நீங்களும் தயாராக வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.